Hi. Welcome to Max Homework channel. Twelfth CBSE Mathematics Relations and Functions. Exercise 1.2 question number 3 and 4 பார்க்க போறோம். Prove that the greatest integer function f mapping from R to R given by f of x equal to and the square bracket x is neither 1 to 1 nor on to. என்ன அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல x போட்டுருக்காங்க அப்படின்னா என்னது வேர் ஸ்கொயர் பிராக்கெட் x denotes the greatest integer. ஸோ அதை நம்ம என்னன்னு படிக்கணும் greatest integer. இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல x கொடுத்துருந்தாங்கன்னா அது greatest integer. வேற x denotes the greatest integer less than or equal to x. அதோட வேல்யூ எப்படி இருக்கணும் greater than இருக்கக்கூடாது less than or equal to x இருக்கணும். ஓகேவா? ஸோ நெய்தர் 1 to 1 nor on to இல்லைன்னு ப்ரூவ் பண்ணது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது இட் இஸ் சீன் தட் ஏதாவது ஒரு ரியல் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 1.2 1.2ஓட கிரேட்டஸ்ட் இண்டிஜர் என்ன எப்படி இருக்கணும் 1.2னாலும் 1 தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ 1.9 எடுத்துக்கோங்க. 1.9 எடுத்தாலும் அதுக்கு என்ன வரும் 1 தான் வரும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தென்னா எடுக்கக்கூடாது. 1.9 அப்போ நம்ம ரவுண்ட் பண்ணால் 2 தானே நம்ம போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 விட என்ன ஆகிடும் 2 வந்து கிரேட்டராக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிரேட்டராக இருக்கக்கூடாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கணும். ஓகேவா? அப்போனா 1.2னா என்னது 1 1.9னாலும் என்னது 1. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு என்ன ஆயிடுது சேம் இமேஜ் ஆயிடுது. 1.2 1.9ம் ஈக்குவல் முதல்ல கிடையாது. நம்ம 1 to 1 என்ன ப்ரூவ் பண்ணோம் x1 ஈக்குவல் டு x2. அப்போ 1.2 1.9 ஈக்குவலா கிடையாது. அப்போ 1.2 நாட் ஈக்குவல் டு 1.9. ஸோ அப்போ அது 1 to 1 கிடையாது. அடுத்தது ஆன் டூ. ஸோ ஆன் டூக்கு நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் 0.7. So it is known that f of x greatest integer x is always an integer. Thus there does not exist an any element. So இங்கே நம்ம 1.2 1னா இண்டிஜர் தான் இருக்கும். டெசிமல் நம்பரில் வர வாய்ப்பே கிடையாது. கிரேட்டஸ்ட் இண்டிஜர் தான் அங்கே இருக்குது. இப்போ டெசிமலில் வர சான்ஸே இல்லை. அப்போனா அது என்னது ஆன் டூவே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னாலும் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ நீங்கள் எந்த நம்பர் வேணால் 2.1 எடுத்திங்கன்னா என்னது 2 2.9 எடுத்தாலும் 2. ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னது அது கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தான் இருக்கணும், கிரேட்டர் தென்னா ஆகிடக்கூடாது. ஸோ இப்போது -1.5னா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். -1.5ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா என்ன வரும்ன்ட்டு யோசிங்க. -1 வரும் நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பு. அப்போ என்ன வரும் 2. ஏன்னா மைனஸில் போகும்போது அதிகமாக இருக்கிறது என்னது லெஸ். -1.5னா என்ன வரணும் -2 தான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இண்டிஜராக வரும். -1 விட லெஸ் தென் சின்னதாக இருக்கணும். அப்போ எது -2. ஓகேவா? நாட் ஆன் டூ. ஓகேவா? மீன்ஸ் த கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் 1 to 1 நார் ஆன் டூ. எல்லா சமயமே கிவன் எடுத்து எழுதுங்க. அப்புறமா ஆன்சரை நீங்கள் தனியாக டினோட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக இதை பண்ணணும். அடுத்த சம் பார்க்கலாம். Show that the modulus function f mapping from R to R given by f of x equal to mod x is neither 1 to 1 nor on to, where mod x is x if x is positive or 0 and mod x is negative if x is negative. ஸோ அதுதான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். or f mapping from R to R is given by f of x equal to mod x. ஸோ எக்ஸ் எப்போனா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் எக்ஸ், லெஸ் தென் 0 இருந்தால் அது நெகட்டிவ்.
ஸோ எஃப் ஆஃப் -1 நம்ம எடுத்துக்கலாம். -1 mod -1 என்ன ஆயிடும்? +1 ஆயிடும். 1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் mod 1 என்னது 1 ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் வருது. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 1 to 1ல என்னது மைனஸ் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2னா x1 ஈக்குவல் டு x2 நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே -1ம் 1ம் ஈக்குவலா? கிடையாது. அப்போ இது நாட் 1 to 1. நான் அப்பப்போ ஆன் டுவை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ 1 to 1 ஆனது எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. அதுலேருந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி x1 ஈக்குவல் டு x2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதானது 1 to 1. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் -1 எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ என்னது? மாட் எடுக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 1. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஆகிடுது. ஓகேவா? நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்? x1 ஈக்குவல் டு x2. அப்போ -1 ஈக்குவல் டு 1ஆன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படி இல்லைன்னா அது என்னது? நாட் 1 to 1. கிளியர் ஆயிடுச்சா? நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஆன் டூவை கொண்டு வந்து இங்கே சொல்லிட்டேன். இப்போ 1 to 1னா என்னன்னு புரிஞ்சுட்டா எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2, x1 ஈக்குவல் டு x2. அப்போ எஃப் ஆஃப் -1க்கும் 1 தான் வருது, எஃப் ஆஃப் 1க்கும் 1 தான் வருது. அப்போ -1ம் 1ம் ஈக்குவலாக இல்லை. அப்போ அது நாட் 1 to 1. ஸோ அடுத்தது என்னது? ஆன் டூ. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். -1 எப்போவுமே mod x என்னது? ப்ளஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ there does not exist any element x in domain or such that f of x mod x equal to -1. கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அது என்னது? ஆன் டூ கிடையாது. இங்கே ரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க. டொமைனும் ரியல் நம்பர், கோடொமைனும் ரியல் நம்பர். இப்போ -1 அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாட் வந்து என்ன ஆகுது? +1 மாறிடும். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அதுக்கு ப்ரீ இமேஜே இருக்காது. ஓகேவா? அப்படி இல்லைன்னாவே அது என்னது? ஆன் டூ. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. இஸ் த மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் 1 to 1 நாட் ஆன் டூ. எப்போவுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சு. தேங்க்யூ.